இல்ல இது விவசாயிகள் போராட்டம் வந்து பல ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் அவங்களோட பாதிப்புகள் அதிகமாக வந்திருக்கு. விவசாயிகளுக்கு வந்து இந்திய அளவுல பெரிய பாதிப்பு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா வந்து, அந்த மத்திய அரசு கொண்டு வந்த நவீன தாராளமயத்தின்றாங்க. நவீன தாராளமயத்தினால என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யும்போது, இவங்க உற்பத்தி பொருட்கள் வந்து பாதிக்குது. இப்ப அதுக்காக 2வது அவங்க நெறைய இடத்துல வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலைகள் வந்து நெறைய நடந்ததுனால, இது என்னன்னு சொல்லும்போது ஒரு கமிஷன் ஒண்ணு போடுறாங்க. அதாவது எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில ஒரு ஆணையம் நியமிக்கிறாங்க. எப்பன்னா வந்து 2004ல. அப்ப அந்த கமிஷன்ல வந்து சில கண்டுபிடிக்கிறாங்க. தற்கொலைக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வேளாண் துறைக்கு என்று வந்து முதலீடுகள் வந்து குறைக்கிறாங்க. யாரு? கவர்மெண்ட் குறைக்குது. இன்னொன்னு என்ன சொல்ல வந்தாங்க, வெளிநாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை வந்து இறக்குமதிக்க வந்து அனுமதிக்கக்கூடாது. அப்ப நம்ம வந்து உள்நாட்டினுடைய உற்பத்தி பொருட்கள் தேங்கி போயிருங்கிறதுக்காக அவங்களோட சொல்றாங்க இதுல. அதே போல போதுமான மின்சாரங்கள் வழங்க வேண்டும். கடன் உதவி வந்து அவங்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கணும். இன்னும் விளைபொருட்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. இது முக்கியமான என்ன வந்து ஆதார விலைன்னு சொல்லுவாங்க. கட்டுப்படி ஆகாத விலைக்குன்றது நிர்ணயிக்கின்றாங்க. அரசே வந்து நிர்ணயிச்சிட்டாங்கன்னா இடைத்தரகர்கள் வந்து உள்ள நுழைய மாட்டாங்க. அதனால வந்து ஆதார விலையை இவ்வளவு நிர்ணயிச்சிருங்க. ஆனால் உற்பத்தி வந்து கம்மியா குறைந்து இருக்கும் போது ஒன்றும் தெரியாது, அதிகமாக இருக்கும்போது பொருட்கள் வந்து தேங்கி போயிடும். அதனால இந்த போராட்டம் வந்து மெயினாக வந்து முன்னெடுத்து போறாங்க. அப்போ 2021 போது மத்திய அரசு வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்க. உங்களுக்கான இதை வந்து நாங்கள் வந்து சாமிநாதன் கமிட்டி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சில கோரிக்கைகள் நிறைவேற்றுன்னு சொல்லி ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அசூரன்ஸ் அவங்க நிறைவேற்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் செய்யாதனால அவங்க திருப்பி போறாங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடாது, அந்த பொருட்கள் இங்கே வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அதனால தான் இங்கே பாதிக்குன்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் அதாவது ஆதார விலை கொடுத்துருங்க, விளை பொருட்களுக்கு அதே போல் கடன் உதவி கொடுத்துருங்கன்றாங்க. இப்போ அவங்க உற்பத்தி செலவுக்கு மேலே 50% கிடைக்கணும். இன்னொன்று அனைத்து விவசாயிகளுக்கு வந்து 4% வட்டிகள் வந்து கடன் உதவி கொடுக்கணும். அதே போல் பயிர் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குது. பயிர் காப்பீடு திட்டம் அதை வந்து முழுமையாக வந்து நிறைவேற்றணும், பயிர் காப்பீடு திட்டத்தை. அதே போல் விவசாய நிலங்களுக்கு பார்த்தீங்களா, விவசாய நிலங்கள் வந்து வேறு பயன்பாட்டுக்கு வந்துடக்கூடாது. ரியல் எஸ்டேட் போகுது பாருங்கள், ரியல் எஸ்டேட்டு தொழில்துறைக்கு அது மாதிரி அது பயன்படுத்தக்கூடாது. விவசாய நிலங்கள்னா விவசாய நிலங்களுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தணும். இது வந்து அவர் எம்.எஸ். சொல்கிற முக்கியமானது. தரிசு நிலங்கள், உச்சவரம்புக்கு மேலே உள்ள தரிசு நிலங்கள் இருக்கும், அரசுடைய தரிசு நிலங்கள், அது வந்து ஒரு கீழ்நிலையில் உள்ள விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கணும். மாநில அளவில் ஒரு விவசாயிக்கு வந்து ஆணை அமைக்கணும். எம்.எஸ். சாமிநாதனுடைய பரிந்துரையை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை விவசாயத்தோட கிட்டத்தட்ட ஒரு 90% பிரச்சனைகள் தீர்ந்துடும். அவங்களும் போராட்டத்தை வந்து விட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. தென்னிந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து வேளாண் உற்பத்திகள் வந்து அதிகம். குறிப்பாக வந்து டெல்டா, காவிரி டெல்டாவில் உள்ளது. ஆனால் மற்ற மாநிலங்கள், அந்த கேரளா கர்நாடகாவில் நீங்கள் வந்து பாசன வசதிகள் இருந்தால் கூட, ஆனால் வந்து இங்கே வேளாண் வந்து சர்வீஸ் வந்து அங்கே அதிகம். ஆனால் வேளாண் உற்பத்தி வந்து கம்மி. ஆனால் நார்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாபில் வந்து ரொம்ப அந்த வேளாண் பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் நிறைய உண்டு. நெல் மட்டும் கிடையாது, கோதுமை மற்ற உட்பட பல பொருட்கள் வந்து அவங்க உற்பத்தி செய்கிறது. அதை பஞ்சாபில் வந்து முக்கியமாக வந்து பஞ்சாபில் வந்து அதிகம். அதை தான் அந்த போராட்டங்களில் வந்து முன்னெடுத்து வர்றதே வந்து இந்த பஞ்சாப் தான் மெயினாக வருது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ மதுரையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, யானை கட்டி போரடித்தால் அழகான மதுரைன்னு சொன்னாங்க. காரணம் என்ன வந்து யானை கட்டி போடுற அளவுக்கு வந்து விவசாயம் இங்கே இருந்துச்சு. கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டம் போல இங்கே இருந்தது. ஆனால் மதுரையில் பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை. எல்லாமே வந்து கட்டடங்கள் மதுரையை பொறுத்த வரைக்கும். அதே போல் டெல்டா இன்னைக்கு இருக்குது. அது காவிரி பாசனத்தில் வந்து டெல்டா கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாடு அளவில் தமிழ்நாட்டுக்கே உணவு உற்பத்தி கொடுக்குறது வந்து உணவு சப்ளை பண்ணுறது இன்றைக்கி டெல்டாவில் இருக்குது. அதில் மாறுபட்ட கருத்தில். ஆனால் கர்நாடகாவில் இருந்து எவ்வளோதான் அவங்க வந்து பாசன வசதி இப்போ இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து உற்பத்தி அவங்க வந்து விவசாயத்தில் ரொம்ப 2வது 3வது தான் போகிறாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து ஐடி பண்ணுறது, சர்வீஸ், அந்த தொழில் வளர்ச்சி அங்கே. அதே போல் கேரளாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் இங்கேருந்து நமக்கு போகுது, அங்கே கேரளாவுக்கு போகுது. பஞ்சாபில் வந்து தான் சார் வந்து விவசாய புரட்சி இருக்காங்க. குறிப்பாக பஞ்சாபில் தான் நிறைய. அடுத்து குஜராத்தில் இருக்கின்றாங்க விவசாயம். அங்கே வந்து அந்த 3 மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, அந்த குஜராத், இந்த மாதிரி இடங்களில் வந்து விவசாயம் அங்கே இருக்குது. மற்ற பார்த்து தொழில் தான் சார், விவசாயம் கிடையாது. நம்ம நிச்சயமாக பாதிக்கும். ரோடு போக்குவரத்தில் மற்ற பொருள்களை கொண்டு போவங்களுக்கு இருக்கும், அது ஸ்தம்பித்து போயிடும். விவசாயிகள் வந்து நம்ம வந்து ஏழையிலிருந்து பணக்கார வரைக்கும் இருக்காங்க. ஏழையிலிருந்து மிகப்பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து வர்றாங்க, விவசாயிகள் முறையில் அவங்க வந்துடுறாங்க. பல்வேறு அமைப்புகளை அவங்க வந்து போராடப்படுறாங்க. இதெல்லாம் பாதிப்பு வருது. தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்த்தக பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி பாதிப்பு வருங்கிறத சொல்கிறாங்க.